எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர், எங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள் இது. எல்லாருக்கும் வணக்கம். நல்லார் வழங்கு நெறி அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருந்தாங்க. இது என்ன அப்படின்னு தேடி பார்க்கிறப்போ இது திரிகடுகத்துல வர ஒரு 82வது பாட்டு. இப்ப இன்னைக்கு திரிகடுகம் 82வது பாட்டுலான்னு சொன்னா என்னடா இவனும் பூமர் ஊருக்கு அப்படின்னு நினைக்கிறதுக்கான சூழல் இருக்குங்கிறதால நான் இந்த தலைப்பை கொஞ்சம் எனக்கு லாபகமா எழுதிட்டு வர்றேன். யாரெல்லாம் பிக் பாஸ் நிகழ்ச்சி பாத்தீங்க? நன்றி நன்றி. முதல் வரிசையில் இருக்கிறவங்களை தவிர எல்லாரும் பார்த்திருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு யுக்தி வேணும்ல, நம்ம மொழியில ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி என்னங்கிற சீக்கிரட்டை கொஞ்சம் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன். யாருக்கெல்லாம் அது தெரிஞ்சுக்கணும் ஆர்வமா இருக்கு? இருக்குமா? சரி, நீங்க கைதட்டிருங்க. நீங்க ரொம்ப அமைதியா வகுப்பறையில் இருக்குமா இருக்கவங்க எனக்கு பதட்டமா இருக்கு. அந்த சீக்கிரட்டை உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் உடச்சி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு. இந்த நல்லான் வழங்கு நெறிங்கிற பாட்டுல என்ன சொல்றாங்கன்னா, வரிசையா ஒரு 3 விஷயத்தை சொல்லி இதுதான் நல்லவர்கள் நடந்து போற பாதை அப்படிங்கிறாங்க. சரி, நல்லவங்க நடந்து போற பாதையை தெரிஞ்சுக்கிட்டு நாங்க என்ன செய்யறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புத்தர் சொல்றாரு, நீங்கள் வந்து சேர்ந்ததை விட கடந்து வந்த பாதை முக்கியம்னு சொல்றாரு புத்தர். எல்லாரும் பொருளாதார ரீதியா எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோம்ல, ஏதோ ஒரு துறை சார்ந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நிக்கணும்னு நினைக்கிறோம்ல, அது முக்கியம் இல்லையா, நீ எப்படி வந்தங்கிறதா முக்கியம் அப்படின்னு புத்தர் கேட்கிறார். பிக் பாஸ்ல கில்லர் காயின்னு ஒரு டாஸ்க் விளையாண்டோம். நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சி மல்லு கட்டி எல்லாரையும் அமுக்கி கோழி புத்தர மாதிரி பொத்தி உங்க கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி அடி வாங்கி சோசியல் மீடியால பூரா இல்லாத அடி வாங்கினதுக்கு அப்புறம் அந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விஜய் சேதுபதி என்ன எங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான அறிவுரை சொன்னார். புத்தர் சொன்னதை அவர் மொழியில சொன்னார். என்ன சொன்னார்னா, இங்க டாஸ்க் வைக்கிறது ஜெயிக்கிறதுக்காக இல்ல தம்பின்னு சொன்னார். டாஸ்க் வைக்கிறது எதுக்கு? ஜெயிக்கிறதுக்கு தானே. ஆனா அவர் இல்லைங்கிறார். என்ன அது அநியாயமா இருக்கு, டாஸ்க் வைக்கிறீங்க, விளையாட சொல்றீங்க, 2 டீமா பிரிக்கிறீங்க, அப்புறம் ஜெயிக்கிறதுக்கு வைக்காம வேற எதுக்கு வைக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப அவர் சொல்றாரு, அந்த டாஸ்க் நீ எப்படியாக அணுகிறேன்னு உன்னைய தெரிஞ்சுக்கிறது தான் அந்த டாஸ்க்ங்கிறார். அதைத்தான் புத்தரும் சொல்றார். நீ வந்தங்கிறது முக்கியம் இல்ல, எப்படி வந்த, அந்த பாதை என்ன. அப்ப நல்லான் வழங்கு நெறினா நல்லவன் போற பாதை என்னங்கிறத திரிகடுவோம் சொல்லுது. அது என்னங்கிறத என்னைய சொல்ல சொன்னாங்க. நான் பிக் பாஸ்ல இந்த ஃபார்முலாவை தான் பயன்படுத்தினேங்கிறது எனக்கு என்னைத்தான் தெரியுது. சரி, எதுக்கு முதல்ல நல்லவன் போற வழியில நம்ம போகணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. கரெக்டா? நல்லவன் போற வழியில நல்லவன் போயிட்டு போறா, நான் ஏயா போகணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரலாம். சரி, அதுக்கு முன்னாடி நல்லவன் தான் யாரு? இந்த கேள்வி இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. நல்லவன் யாரு அப்படின்னா, இன்னைக்கு மீன் டெம்ப்ளேட் ஸ்லாங்ல சொல்லணும்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற இத ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா. எவ்வளவு அடிச்சாலும் எவன் தாங்குறாலும் அவன் தான் நல்லவன். உண்மைதானே? நீங்க இல்ல, நம்ம யாருமே இல்லை, அப்படி வச்சுக்கிறோம். நல்லவன் யாரு அப்படின்னா, முதல்ல நல்லவன் எவ்வளவு முக்கியங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வள்ளுவர் சொல்றாரு, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிறார். ஊர்ல ஒரே ஒரு நல்லவன் தான் போதுமா, எல்லாருக்குமே மழை பெய்யுமா? இதுதாங்க அநியாயமா இருக்கு. எல்லாரும் நல்லவனா இருந்தா என்ன செய்யறது? வெளில எல்லாரும் மறந்து போகுமா? எல்லாரும் நல்லவனா இருக்க முடியாதுங்கிற அந்த யதார்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நல்ல தென்கட்சி கோஸ்வாமிநாதனையா ஒரு கதை சொல்வார். இந்த இடத்துக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கு நான் ஆசைப்படுறேன். ஒரு ஊர்ல நான் சொன்ன மாதிரி மழை வெள்ளம் வருதான், தாங்க முடியாத வெள்ளம், ஊரே அழிஞ்சிருமோன்னு எல்லாரும் பயப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் சொல்றாரு, இந்த ஊர்ல ஒரு பெரியவர், நம்ம யாரோ ஒரு கெட்டவன் இருக்கேன், அவனை அழிக்கிறதுக்கு தான் இயற்கை இந்த மாதிரி எல்லாம் செய்யுது, அவனை கண்டுபிடிச்சு அவனை நம்ம காட்டி கொடுத்துட்டோம்னா நம்ம எல்லாம் தப்பிச்சிருவோம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரே ஒரு கெட்டவன் யாரு கை அப்படின்னா யாராவது இருக்குவாங்களா? நான் தாங்க இந்த ஊர்ல கெட்டவன், யாராவது இருக்குவாங்களா? யாருமே. இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அவர் ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு. நம்ம ஊருக்கு வெளியில ஒரு பெரிய மண்டபம் இருக்கு, எல்லாருமே அந்த மண்டபத்துல பாதுகாப்பா இருந்துக்குவோம். மழை பெஞ்சுக்கிட்டு கொட்டுது. அந்த மண்டபத்துல இருந்து 100 அடி தூரத்துல ஒரு பனைமரம் ஒண்ணு இருக்கு. ஒவ்வொருத்தரா போய் அந்த பனைமரத்தை தொட்டுட்டு வருவோம். யாரு கிட்டவனோ அவன் போய் பனைமரத்தை தொடுறப்ப இடி விழுந்துரும், அவன் செத்துருவேன். ஏன்னா மரம் இருந்துச்சுன்னா இடி நேரடியா அவன் தாக்கும் இல்லையா, நம்ம கூட தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. எல்லாரும் போல முடியாது இருக்காங்க. அப்புறம் மும்படியா எல்லாரும் போறப்ப நம்ம கூட தனியா இருந்தா நம்ம இந்த கெட்டவன் சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. ஒவ்வொரு ஆளா போய் தொடுறாங்க. சின்ன கிராமம், ஒரு 150 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு ஆளா தொட்டு வராங்க, இடி விழுகவே இல்லை. இப்ப 149 ஆள் தொட்டாச்சு. கடைசி ஒரு ஆள் சும்மாவே கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அவன் அந்த ஆள் இல்லையா. இப்ப அவனை அனுப்புறாங்க, அவன் போக மாட்டேன், நான் போக மாட்டேங்கிறேன்.
போடா நீ தொட்டா தானே நாங்க தப்பிக்க முடியும் சொல்லி எல்லாரும் அனுப்புறாங்க. அவன் நடுங்கிக்கிட்டே போய் பனைமரத்தை தொட்டிருக்கேன். மட்டாறு விழுந்து கிட்டி எங்க மண்டபத்துல இவங்க ஊரா சேர்த்து போயிட்டா அந்த ஆள் மட்டும் பொழைச்சிட்டான். இப்படி நல்லதை யாருன்னு கண்டுபிடிக்கணும்னா ரொம்ப பெரிய சிக்கலாயிரும். இந்த நல்லதை யாருங்கிற கேள்விக்கு இன்னைக்கு சமகாலம் என்ன சொல்லுது? நல்லவன் அப்பாவியா இருந்தா அவன் என்ன சொல்லுவான்? நல்லவன்பா. ரொம்ப வெகுளியா இருந்தா, புழைக்க தெரியாம இருந்தா அவன் என்ன சொல்லுவான்? நல்லவன்பா. இன்னும் கூட சொல்லும், பாவம் அவன் ரொம்ப நல்லவன். நல்லவன் யாரு? பாவம் அவன் ரொம்ப நல்லவன். ஏன் பாவம் அவன் நல்லவன்? நல்லவர்கள்லாம் பாவப்பட்டவர்களாவே இருக்கணுமா? அப்பாவிகளாவே இருக்கணுமா? புழைக்க தெரியாதவர்களாவே இருக்கணுமா? ஏன் புத்திசாலிகளா இருக்க முடியாதா? சரி, இப்படி ஒரு கேள்வி வைப்போம். யாரெல்லாம் நல்லவர்கள் கைது வைப்போம்? இவ்வளவு கல்நெஞ்சக்காரர்களா? நன்றி தூக்கணும் எடுத்த முயற்சியே பெருசு. சரி, இப்ப இது தூக்கிடலாம். அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறேன். கண்டிப்பா உங்க பக்கத்துல ப்ரூஃப் இருக்குங்கிற நம்பிக்கையோட கேட்கிறேன். எல்லாரும் உங்க பிள்ளைகளை என்ன சொல்லி வளர்க்குறீங்க? எப்பா டாக்டர் ஆயிடுமியா, இந்த டிஸ்ட்ரிக்ட் நீ கலெக்டர் ஆயே தரணும்டா, டேய் இன்ஜினியர் ஆயிடுறா, விஞ்ஞானி ஆயிடுறா, அறிஞர். அது எத்தனை வீட்டுல பெற்றோர்கள் இன்னைக்கு உங்க பிள்ளைகளை நீ நல்லவன் ஆகணும்பான்னு சொல்லி வளர்க்குறீங்க? இப்ப கைதுங்க. அப்படியே அந்த பேரண்ட்ஸுடைய பசங்கள்லாம் சொல்லுங்க உண்மையானு. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க நல்ல பெற்றோர், உங்களுக்கு நல்ல கைதட்டு கொடுக்கலாம். என்ன நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? உங்க மேலே நல்லா கைதட்டுங்க. ஏதோ ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையில, ஏதோ ஒரு பொருளாதாரத்தை நோக்கின வாழ்க்கையில, ஏதோ ஒரு இடத்துல பிள்ளைகள் நல்லவர்களா வளரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கான நேரம் குறைஞ்சு போச்சுங்க. உண்மைதானே? நான் படிக்கும்போது எங்க பள்ளிக்கூடத்துல காலையில நன்னறி வகுப்பு இருந்துச்சு. இன்னைக்கு நிறைய பள்ளிக்கூடத்துல அது இல்லை. எல்லா வீட்லயுமே பாட்டு கிளாஸுக்கு அனுப்புறீங்க, டான்ஸ் கிளாஸ்க்கு அனுப்புறீங்க, அபாக்கஸ் கிளாஸ் அனுப்புறீங்க, ஸ்கேட்டிங், பரதநாட்டியம், என்னென்னமோ அனுப்புறீங்க. நல்ல பிள்ளையா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுல ஒரு அரை மணி நேரமா உட்கார வச்சு எதையா ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுத்து வாசிக்க வச்சிருப்போமா? ஏன் நல்லவன்னா என்ன நினைச்சிடறோம்னா, அந்த உலகத்தை இப்ப மாறிடுச்சு, ரொம்ப மாறிட்டு வர உலகத்துல உடை மாறிடுச்சு, உணவு மாறிடுச்சு, கலாச்சாரம் மாறிடுச்சு, மனோநிலையும் மாறிடுச்சு. இன்னைக்கு மனநிலை என்ன சொல்லுது? நல்லவன்னா ஒண்ணு இந்த உலகத்துல ஏமாத்துறவன், இன்னொருத்தன் யாரு? ஒருத்தன் ஏமாறுறவன், இன்னொருத்தன் ஏமாந்துறவன். சரி, நான் தெரியாம கேட்கிறேன் சார். இப்ப நம்ம மனநிலை எப்படி வந்துருச்சு? எப்பா ஏமாத்துறவனா கூட ஆயிரு, ஏமாறுறவன் ஆயிராதப்பா சொல்லி வளர்க்கிறோம்ல. ஒண்ணு பாதிக்கப்பட்டவன், இன்னொன்னு பாதிப்பை ஏற்படுத்துறவன். எப்பா பாதிக்கப்படுறவன ஆயிராத, அப்ப நீ பாதிப்பை ஏற்படுத்துறவன கூட ஆயிரலாம்ங்கிற இடத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல தள்ளப்பட்டு வந்துடுறோம்ல. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். ஏமாத்துறவன், ஏமாறுறவன், ஏன் ஏமாறாத ஒருத்தன் ஏமாத்துறவனா இல்லாம இருக்க முடியாது? இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற நம்ம எத்தனை பேர் யோசிக்கிறோம்? ஏன் பாதிக்கப்படாத ஒருத்தன் பாதிப்பை ஏற்படுத்தாத அவனவும் பாதிக்கப்படுறவங்களை காப்பாற்றுறவனாவும் ஆக முடியாது? அது எத்தனை பேர் யோசிக்கிறோம்? அப்படி ஒருத்தன் இருந்தான்னு வைங்களேன், அவன் நல்லவன். இப்ப நல்லவனு கைதட்டலாம், நீங்க தப்பு கிடையாது. அப்படிப்பட்ட நல்லவனை யாருங்க சொல்லிக் கொடுப்பா? நல்லவனா இருக்கிறது எப்படிங்கிறத யார் சொல்லிக் கொடுப்பா? தமிழ் தான் சொல்லிக் கொடுக்கும். நான் பிக் பாஸ்க்குள்ள போகும்போது கேட்டாங்க, உங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், தமிழ் தான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொன்னேன். தமிழ் தான் எனக்கு அறத்தை சொல்லி கொடுத்துருக்கு. அந்த அறத்தின்படி இந்த விளையாட்டை நான் விளையாட போறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படித்தான் விளையாண்டேன். நான் வெளியே வரும்போது எல்லோரும் சொன்னாங்க, அதனால இந்த வெற்றி கிடைச்சிச்சோ அப்படின்னு நான் என்னைய நம்புறேன். திரிகடத்தில் இருக்க பாட்டு என்ன சொல்லுது? சான்றாருள் சான்றான் எனப்படுதல், எஞ்ஞான்றும் தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல், பாய்ந்தெழுந்து கொன்னாரு கொள்ளாத கூறாமை இம்மூன்றும் நன்னார் வகுத்த வழி. கண்டிப்பா புரிஞ்சிருக்காது. முதல் வாட்டி படிக்கும்போது எனக்கும் புரியல. புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். முதல் 3 குவாலிபிகேஷன்ஸ் இருக்குங்க. நல்லவனா இருக்கணும்னா நிறைய குவாலிபிகேஷன்ஸ் இருக்கு. திரிகடுங்க அந்த 3 தான் சொல்லுது. இந்த 3க்குள்ள எல்லாம் அடக்கம்னு வச்சுக்கோமே. முதல்ல என்ன சொல்றாங்க? சான்றாருள் சான்றான் எனப்படுதல். ஃப்ரீ ஸ்டார்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்க பிக் பாஸ்ல? ஃப்ரீ ஸ்டார்ஸ் பாத்தீங்களா? நல்லது. எங்க அம்மாவை யாருக்கெல்லாம் தெரியும்? மகிழ்ச்சி, நன்றி. எங்க அம்மா ஒரே ஒரு கை தட்டிருங்களேன். என்னை விட நிறைய கை தட்டு. ஃப்ரீ ஸ்டார்ஸ்குள்ள வந்து எங்க அம்மா ஒரு விஷயம் சொன்னாங்க. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி போகணுங்கிற கனவோ இலக்கும் ஏன் வந்துச்சு அப்படின்னா, பிரபலங்களுக்காகவோ நட்சத்திரங்களுக்காகவோ பார்க்க வசீகரமா இருக்கிறவங்களுக்காகவும் மட்டுமாக இருக்கிற ஒரு நிகழ்ச்சியை ஏன் ஒரு கிராமத்தானின் வெற்றிக்காக மாத்திர முடியாதுங்கிற வேகம் அந்த நிகழ்ச்சிகளை போக வச்சுச்சு. சரி, ஒரு கிராமத்தில் இருக்கிற பேச்சுத்துறை சார்ந்த தமிழை மட்டுமே வாழ்வா வச்சிருக்கிற வளர்ற ஒருத்தனுடைய அம்மாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடாதாங்கிற ஒரு வெறி. அது 12ஆம் வாரத்துல எங்க அம்மா அந்த வீட்டுக்குள்ள வரப்ப, இன்னைக்கெல்லாம் எங்கேயாவது நானும் எங்க அம்மா வெளியே போனோம்னா நேரம் வர்றாங்க, செல்ஃபி எடுத்துக்கணும்,
வாங்க எடுப்போம்னா உங்க கூட யாரும் எடுப்பா போட, அவங்க அம்மாவே நல்லா பேசுறாங்க, அவங்க கூட எடுத்துக்கணும் அப்படிங்கிறான். உள்ள வந்தோடனே எங்க அம்மா சொன்ன ஒரு குரல், ஈன்ற பொழுதிலும் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு எங்க அம்மா சொன்னாங்க. 26 வருஷத்துல எங்க அம்மா என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தது இல்ல, என்னை மடியில போட்டுக்கிட்டது இல்ல. அந்த 12 வாரம் உங்க பையன் அறத்தோட விளையாடுறேன், உங்க பையன் தமிழால் உயர்ந்திருக்கான்னு யாரோ சொன்னதெல்லாம் கேட்டுட்டு வந்து என்னை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாங்க. நான் பிறந்தப்ப கொடுத்தாங்களா எனக்கு தெரியாது, சத்தியமா தெரியாது. அப்ப இந்த சான்றோனா இருக்கிறது முக்கியம் கிடையாது, சான்றோர்கள் உன்னை சான்றோர்னு சொல்லணும். இந்த 2 பெரிய மனிதர்கள் அவங்களுக்கு சமமா என்னை உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்காங்கல்ல, இந்த அரங்கம் இங்க இந்த பையன் உட்கார்றதுக்கு அனுமதிச்சிருக்குல்ல, இப்படியாக வர்றத ஒரு அம்மாவுக்கு சந்தோஷம், அங்க எங்க அம்மாவுக்கு சந்தோஷம். இதை பண்ணுங்கன்னு தமிழ் சொல்லு. நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய, 10 லட்சம் ரூபாய, 25 லட்சம் ரூபாய உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் நாளைக்கு எடுத்து போய் கொடுங்களேன். டேய் ஏகுடா, பின்னாடி போலீஸ் வருதான்னு எட்டி பார்ப்பாங்க, கரெக்ட் தானே? திடீர்னு நகையை வாங்கிட்டு போய் வீட்டுல கொடுங்களேன், வீட்டம்மா கிட்ட. என்னங்க ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? எதுக்கு இப்ப? இதே யாரோ ஒரு பெரிய மனிதர் வந்து உங்ககிட்ட உங்க புள்ள, உங்க கணவர், உங்க மனைவி ரொம்ப நல்லவங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த நினைவு சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா? சாகம் தொட்டு மனசை விட்டு நீங்குமா? இதை செய்யுங்கன்னு சொல்லுது தமிழ். இவன் தான் நல்லவன். நல்லவனா நம்ம நினைச்சோம்ல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற அவன், அது இல்ல நல்லவன். சான்றோர் சேர்ந்து ஒருத்தனை சான்றோர்னு சொன்னா அவன் தான் நல்லவன் அப்படின்னு சொல்லுது தமிழ். பாரதி இப்படி சொல்லுவார் பாப்பா பாட்டுல. யாரு பெரிய ஆளு? நீங்க சொல்லுங்க, யாரு பெரிய ஆளு? ஒரு பெரிய அரசியல் தலைவரா, இல்ல ஒரு பெரிய நட்சத்திர நடிகரா, இல்ல பெரிய பொருளாதாரம் உடையவரா? பாரதி சொல்றாரு, நீதி, உயர்ந்த மதி, கல்வி, அன்பு நிறைய உடையவர் வேலூர் அப்படிங்கிறார். என்னெல்லாம் குவாலிபிகேஷன் இருக்கணுமா? அதனால இதுக்குள்ள எல்லாம் வந்துருக்கிறேன். நல்லவனா இருக்கணும், நீதி இருக்கணும், உயர்ந்த மதி, அன்பு நிறைய உடையவர் மேலூர். இப்ப இதெல்லாம் இருக்கிற சரிங்க. நீதி, உயர்ந்த மதி, கல்வி. கல்வினா என்னங்க? சார் ஆரம்பிக்கும் போது சொன்னாங்க, எது இந்த உலகத்தை மாத்தும்? கல்விதான் மாத்தும். தமிழ்நாட்டில் ஒரு 10,000 பள்ளிக்கூடங்கள் தான் இருந்துச்சு, இன்னைக்கு எல்லாருக்கும் கல்வி வந்து சேர்ந்துருச்சு. கூடவே ஏதேதோ வளருதே, கூடவே விரும்பத்தகாத ஏதேதோ வளருதே. பள்ளிக்கூடங்கள்ல நம்ம கற்பனைக்கு எட்டாத, காது கொடுத்து கேட்க முடியாத, வாசிச்சா கண்ணு கூசுகிற செய்திகளை பார்க்கிறோம்ல. எது கல்வி அப்படின்னா, ஒரு அமெரிக்கன் கல்வியாளர் சொல்றாரு, ஜான் டூவின் பேர். அவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கைக்கு உங்களை தயார்படுத்துவது அல்ல கல்வி, வாழ்க்கையே தான் கல்விங்கிறார். வாழ்க்கையே தான் கல்வி அப்படின்னா என்ன? அண்ணன் நாடு இப்ப இந்த 10 நாள் புத்தகத்தில் நடக்குதா? 10 நாள் இங்க வந்து இங்க மேடையில் பேசுகிற அறிஞர்களை கேட்பது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதி தானே. அது உங்களுக்கு ஒரு கல்வியை கொடுக்கணும், அதுதான் கல்வி. இந்த பட்டிமன்றத்துல எல்லாம் ஒரு செய்தி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு ஊர்ல ராமாயணம் நாடகம் போட்டாங்களாம், 10 நாள் போட்டாங்களாம். ஒரு வீட்டுல ஒரு கணவர், பொதுவா நம்ம எல்லாரும் வீட்டுல இருக்கிற மாதிரி வீட்டம்மா மதிக்கிறதே கிடையாது, அந்த ஆளுக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த மனநிலையிலே இருந்திருப்பாராம். 10 நாளுமே நாடகம் பார்த்திருக்காரு. நம்ம 10 நாள் விட்டுருச்சு. அந்த வீட்டுல தப்பு பண்ணும்போது கேட்க மாட்டாங்க, பண்ண விட்டுட்டு கேட்பாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி 10 நாள் விட்டுருச்சு. அந்த அம்மா நாடகம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூப்பிட்டு கேட்டிருக்கு, 10 நாள் போனியே என்ன புரிஞ்சிச்சு, எங்க ஏதாவது சொல்லு அப்படின்னு இருக்கு அந்த அம்மா. அவர் மண்டே சொல்லிச்சிருக்கிறார். கோவத்தின் உச்சிக்கு போன அம்மா என்ன சொல்லியிருக்கு, பக்கத்துல ஒரு சாணி கூடையை பார்த்து இதுல போய் வாளியில தண்ணி இறைச்சு கொண்டான் இருக்கு. அந்த ஆளு தண்ணி இறைச்சு, அந்த சாணி கூடைனா உங்களுக்கு தெரியும்ல, அந்த வேர்களை வச்சு பின்னிருப்பாங்க, அதுல தண்ணி நிக்காது. அவரை கொடுத்தாந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. மறுபடியும் போட்டிருக்கு, மறுபடியும் போயிருக்காரு, மறுபடியும் 10 வாட்டி போயிட்டு வந்திருக்காரு. அப்ப நம்ம கேட்டு 10 வாட்டி இந்த சாணி கூடையில போய் கேணியில தண்ணி இறைச்சிய ஒரு சொட்டு தண்ணியை வந்து சேர்ந்துச்சாடா முட்டா பையில, இது மாதிரி தான் நீ ராமாயணம் பார்க்க போனது அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரா, ஆமாம்மா 10 தடவை போனேன், ஒரு சொட்டு தண்ணி கூட வரல, ஆனா அந்த கூடை சுத்தமாயிருச்சு பாறேன்னாராம். அந்த கூடை சுத்தமாயிருச்சு பாரு அப்படின்னா. அதைத்தான் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. நீங்க அறிவாளி ஆயிட முடியுமா, புத்திசாலி ஆயிட முடியுமா, எங்கேயோ போய் ஏதோ உயரத்தை அடைஞ்சிட முடியுமா? இல்ல. இந்த வாழ்வியல் கல்வி உங்ககிட்ட இருக்கிற சில அழுக்குகளை நீக்கிரும். நீங்க சரியா இருப்பது மட்டும் அறம் அல்ல, உங்கள் தவறுகளை நீக்குதலும் அறம் தான். இதைத்தான் தமிழ் சொல்லிக்கணும், இதைத்தான் திரியடுங்கன்னு சொல்லுது. அடுத்துக்கு வந்துடும். அங்கே நீங்க ரொம்ப ரொம்ப அதிக நேரம் எடுத்துக்க விரும்பல, நீங்க நிறைய நல்ல விஷயங்களை கேட்க வந்திருக்கீங்க. அடுத்து என்ன சொல்றாரு, தோய்ந்தாருள் தோய்ந்தான் எனப்படுதல். ஏன்னா உங்க ஃப்ரெண்டு இவர் தான் என் ஃப்ரெண்டுன்னு உங்களை சொல்லணுமா, அப்பதான் நீங்க நல்லவனா. எப்ப நீங்க பக்கத்துல இருக்கும்போது கிடையாது, நீங்க போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லக்கூடாது.
இவன் தான்டா என் ஃப்ரெண்டு. வள்ளுவர் நட்புக்கு பக்கமுகமா இருக்கார். ஒரு விஷயம் சொல்றார், நட்புனா என்ன? உடுக்க இழந்தவன் கை போல அங்கே இடுக்கம் களைவதாம் நட்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சு இருக்கும். அதாவது நம்ம வேட்டி அவுந்துருச்சுன்னா அது எப்படி கை வேகமா போய் பிடிக்குமோ அப்படி நண்பனுக்கு ஒரு பிரச்சனைனா வேகமா போகணும். எங்கிட்டு நண்பன் நான் உதவி கேட்டு வந்துருவானோ, இங்கிட்டு போக கூடாது, அவன்கிட்ட போகணும். அதே நட்பு. இன்னைக்கு அது மாதிரியான நட்பு இருக்கா? யாராவது ஒருத்தர் பிரபலம்னா அவர் நம்ம நண்பர்னு சொல்லிக்கிறதுக்கு துடிக்கிறோம். யாராவது ஒருத்தர் பொருளாதார ரீதியா ரொம்ப பெரிய ஆளா இருக்காரா, அவரு ரொம்ப தெரியுங்க, அவருக்கு தெரியாது, எனக்கு மட்டும்தான் அவர் தெரியும் அப்படிங்கிறோம். யாராவது திடீர்னு மேல வந்துட்டா அவரு 31ஆம் தேதி உங்க நண்பர்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். மாப்பிள்ள ஒரு 500 ரூபா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்க கூடாதா? ஏன் கேட்டு என்ன சொல்லியிருப்பேன்? அப்ப இதே தான் சொல்லியிருப்பேன். டீ கடைக்கு போய் எல்லாரும் டீ சாப்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாரும் பரிசை தடவும் தடுவாங்க, ஒருத்தர் எடுத்து கொடுக்க மாட்டேன். இந்த மாதிரியான நட்புகள் இருக்குல்ல, இத ஒரு நட்பு உண்மையிலே ஆத்மாத்மா இருக்கும்னா அதை பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்கன்னு சொல்லுது தமிழ். எதுக்கு போலியான ஒரு நட்புன்னு கேள்வி கேட்குது. எதுக்கு? முகநக நட்பது நட்பன்றுங்க. சும்மா ஒருத்தன் வர்றானா மூஞ்சி மேடி சிரிக்காரா? அகநக நட்பது நட்பு. அவனால உனக்கு எந்த பிரதிபலனும் இல்லை, அவனால உனக்கு எதுவுமே கிடையாது. ஒருத்தன் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அவன் தோல் மேல கை போட்டினா அதான் நட்பு. அதுதான் நல்லவங்க. முதல்ல எல்லாரும் சேர்ந்து, சான்றோர்கள் சேர்ந்து, 10 பேர் அயோக்கியர்கள் இவர் ரொம்ப நல்லவர் சொல்ல போகுது, 10 சான்றோர்கள் உங்களை சான்றோர்னு சொல்லணும். உண்மையிலே நீங்க இல்லாத போதும் கூட உங்களை பார்த்து ஒருத்தர் இவர் என் நண்பர்னு சொல்லி பெருமைப்படணும். அவர் உங்களுக்கு என்னங்க செஞ்சாரு? எதுவும் நம்ம தான் கேட்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டா இருந்து நீ எல்லாம் எனக்கு என்னடா செஞ்ச? திருப்பி அவன் இந்த கேள்வியை கேட்டா அவன் பதில் இருக்குமா? நம்மகிட்டே சொல்லிட. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு பெரும் பிரியம் வச்சிருந்தீங்கன்னா அந்த நட்பை பண்றவங்க நல்லவங்க. 3வது முக்கியமான பாயிண்ட், கொள்ளாத கூறாமை அப்படிங்கிறாங்க. என்ன புரணி பேசாம இருப்பாங்கிறாங்க. அப்படி இருந்தா எப்படிங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நீங்க வந்திருப்பீங்க? நீங்க கேட்கலாம், ஒரு நியாயமான கேள்வி. நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் நிறைய இருங்க, ஆனா எல்லா தொலைக்காட்சியோட இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு தான் அவ்வளவு பார்வையாளர்கள், கோடிக்கணக்கான மக்கள் பார்க்கறாங்க, கோடிகளை குட்டுறாங்க. ஏன்? 106 நாள் உள்ள ஒருத்தவங்க புரணி பேசுவாங்க. அப்போ நல்லா தானே இருக்கு, நம்மளும் புரணி பேசலாம், அவன் புரணி பேசுறத பார்த்து அதுல நம்ம ஒரு புரணி பேசலாம். இந்த புரணி பேசுறதுக்காக ஒரு நிகழ்ச்சி, அந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மேல வர்ற விமர்சனம் உண்மைதானே? அதான் நிகழ்ச்சி மேல விமர்சனம். ஏன்னா புரணி ஒரு 105 நாள் 106 நாள் ஒரு ஏசி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தெனாவட்டா மெத்தையில படுத்துக்கிட்டு புரணி பேசுறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கா எவ்வளவு? ஆனா வெற்றியாளர்களை எடுத்து பாருங்களேன், எந்த நிலையிலும் அந்த 20 பேர்ல எவன் ஒருத்தன் புரணி பேசுறையோ அவனை தான் மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்கிற உண்மையை தான் அந்த நிகழ்ச்சி வரைச்சாட்டு. அதான் அந்த நிகழ்ச்சி எடுத்துட்டு போய் சேர்க்கு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில நான் கடைபிடிச்சது என்ன? இந்த 3 எந்த சோதனை வரும்போதும் நான் என் அறத்தை தவற தயாராக இல்லை, தோல்வி வரும்போதும் இழக்க தயாரா இல்லை. ஒருவேளை தப்பு பண்ணிட்டேன், அப்ப என்ன செய்ய வேண்டியிருந்துச்சு? அப்பையும் தமிழ் என்ன சொல்லி கொடுக்குது? தப்பு பண்ணிட்டியா, சரி பரவாயில்ல, திருத்திக்க. என்ன பண்ணிக்க? திருத்திக்க. அதான் ரவுத்திரம் பழகுன்னு நான் யாராவது தப்பு பண்ணா யோசிக்காம எதிர்த்து கேளு. நீயே தப்பு பண்ணிட்டியா, உடனே யோசிச்சு அதை திருத்தி மாத்து. இதைத்தான் தமிழ் சொல். இதை எவன் செய்யறானோ அவன் தான் நல்லவன். நம்ம நினைக்கிறோம்ல அப்பாவியா மூடியில உட்கார்ந்து அழுகிறவன் அவன் நல்லவன் இல்ல. தனக்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்பவனும் பிறருக்கு தீங்கு வராமல் பார்த்துக் கொள்வனும் தான் நல்லவன். அதைத்தான் தமிழ் சொல். நிறைவா இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ் சீசன் 8 இதுவரைக்கும் பெறாத ஒரு பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஒரு வெற்றியை தேடி கொடுத்திருக்குன்னு வெளியே வந்து பார்த்த உடனே தெரிஞ்சிச்சு. ஏன் அப்படின்னா, முதல் முறையாக தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காயா, தமிழை மட்டும் வைத்து ஒரு பையன் ஜெயிச்சிருக்காயா அப்படிங்கிற ஒரு பெயர் கிடைச்சு. உள்ள புத்தகங்களை பத்தி பேசுறாங்க, அறிஞர்களை பத்தி பேசுறாங்க, விவேகானந்தரை பேசுறாங்க, அம்பேத்கரை பேசுறாங்க, பெரியார பேசுறாங்க. இதுவரைக்கும் பிக் பாஸ்ல இதெல்லாம் பேசினதே கிடையாது. அழகழகா மிடுக்கா உடை உடுத்தி ஆங்கிலம் பேசினவங்க தானே ஜெயிச்சாங்க, பார்க்க வசீகரமா இருக்கவங்க தானே ஜெயிச்சாங்க. ஒரு தென் மாவட்டத்து தெற்கு வழக்கு மொழியில பேசி அண்ணன் சொல்லி ஜெயிச்சுட்டானே. ஏன்? எப்படி? அவங்கிட்ட எங்கோ ஒரு அறம் ஒளிந்து கிடந்ததுங்கிறத மக்கள் பார்த்தாங்க.
அந்த அறம் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல என்னைய பிக் பாஸ் நிகழ்ச்சியில ஜெயிக்க வச்சுச்சுன்னா, இதுவரைக்கும் இருந்த ஆங்கில மோகம், உடை நேர்த்தி, பொலிவான முகத்தோற்றம் அவைகள் மட்டும் உங்களை பிரபலமாக்காது. வெறும் வட்டார வழக்கோடு கொஞ்சோண்டு புத்தக அறிவும் இருந்தால் போதும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நீங்கள் வெற்றி பெறலாம்னு ஒரு மூட நம்பிக்கையை என்னால உடைக்க முடிஞ்சதுன்னா, நல்லவனா இருந்தா பிழைக்க முடியாதுப்பா என்கிற மூட நம்பிக்கையை மிக நிச்சயமாக உங்களால் உடைக்க முடியும். நல்லவர்களாக இருங்கள், உலகம் உங்களை கொண்டாட காத்திருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.